எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இந்த இந்த தியானம் கிடைக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம். ஆனால் தியானம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, கிடைக்காத பொருளாக இல்லை. இங்கே கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எது அதிகமாக கிடைக்குதோ, எதெல்லாம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்களோ அது எல்லாமே கிடைக்கிது. ஒரு மனிதன் தீய நிலைக்கு போகிறதுக்கான செயலும் இங்கே கிடைக்கப்படுது, நன்மை நிலைக்கு போகிறதுக்கான செயலும் கிடைக்கப்படுது. இங்கே எல்லா மார்க்கெட்டும் ஓப்பனாக இருக்குது, எல்லா செயலும் ஓப்பனாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லணும், அந்த செயலை தான் நான் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நான் பார்க்குறேன். சீனாவில் கன்ஃபியூஷஸுக்கு நடந்த ஒரே ஒரு செயல், சீனாவில் அவர் தோன்றி இருக்கும்போது பெரிய இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே அவர் அவருடைய போதனை, அவருடைய செயல், அவருடைய சிந்தனை, அவருடைய அந்த பேர் உபதேசங்கள் எல்லாமே ஞானத்தால் இருக்கும்போது ஒரு பெரிய இருட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ ஒவ்வொரு வியூவிலிருந்து மக்கள் இப்படி தான் இந்த உலகம் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு புது அந்த வெளிச்சம் அந்த உலகத்தை இப்படியும் பார்க்கலாமா அப்படின்னு காட்டி கொடுத்துச்சு. சீனாவோட மாற்றத்துக்கும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனுடைய மாற்றத்துக்கும் அன்னைக்கு மாற்றினது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டை சீனா உருவாகிருக்கு. சீனாவோட செயல். இன்றைக்கி ஒருத்தன் கையில் ஒரு கணினியை வச்சுருக்கிறான், இன்றைக்கி ஒருத்தன் சீனா பல தொழிலில் பெரிய அதிசயத்தை பண்ணியிருக்குன்னா, அன்னைக்கு கன்ஃபியூஷஸ் போட்ட விதை, அன்னைக்கு அவங்க முன்னோர்கள் செஞ்ச பெரிய ஒரு செயல், ஒரு அந்த வித்துன்னு சொல்லக்கூடிய அந்த செயல் தான். அந்த செயலோட வடிவம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு காரணம். ஒரு சாதாரண சிமிலி விளக்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு குண்டு பல்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் ஒரு டீப் லைட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டு, எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோட டெவலப்மெண்ட்டு மாறினுச்சுல்ல. அந்த மாதிரி தான் அன்றைக்கி கன்ஃபியூஷஸ் ஒரு பெரிய இருட்டுக்குள்ளே தன்னையே ஒரு வெளிச்சமாக போட்டு ஒரு பெரிய செயலை மாற்றினார். இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி நாம் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து இந்த தியானத்தை பற்றி பேசுகிறோம். இந்த தியானத்தை யாரும் பெருசாக கேட்குறதோ, பெருசாக எடுத்துகிட்டு வர்றதோ, பெருசாக இதிலிருந்து மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்க போகிறாங்க, என்ன சவால் காத்திருக்குன்னா, எமக்கு என்ன சவால் காத்திருக்கு, நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன். அன்னைக்கு முழு இருட்டில் ஒரு வெளிச்சமாக வந்தார் கன்ஃபியூஷஸ். இன்றைக்கி முழு வெளிச்சம், ஒரு நாடே வெளிச்சத்தில் இருக்குது, ஃபுல் பிரைட்டாக இருக்குது. பாரத தேசம், தமிழ்நாடு வெளிச்சத்தில் இருக்குது. ஆனால் இந்த வெளிச்சத்துக்குள்ளே நான் என்னத்தை பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சிட போகிறேன் அப்படிங்கிறது ஒரு செயல். ஆனால் நான் ஒரு ஞானத்துக்குள்ளே நான் பார்த்தது, நான் என்னுடைய வியூவிலேருந்து இந்த உலகத்தை பார்க்குறது, இந்த வெளிச்சம் செயற்கையான வெளிச்சமாக இருக்குது. இந்த வெளிச்சம் ஒரு சரியான வெளிச்சமாக இல்லை. இது மக்களை 100% இந்த வெளிச்சம் கண்ணுக்கும் சரி, உடலுக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, நீ போகிற பிரயாணத்துக்கும் சரி, ஒரு ப்ளசண்ட்டை, ஒரு அன்பை, ஒரு கருணையை, ஒரு பாசத்தை, ஒரு அழகியலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த தேசம் ரொம்ப செழுமையாக இருக்குது, ரொம்ப செழிப்பாக இருக்குது. ஒரு மனிதன் ரொம்ப புன்னகையாக இருக்கிறான். ஆனால் இது எல்லாமே செயற்கையாக இருக்குது, அதுக்குள்ளே இயற்கை இல்லை. இங்கே தியானம் தெருவுக்கு தெரு மலர்ந்து நிற்குது, ஆனால் அது உண்மையான குரோத்தான செடியாக இல்லை. இங்கே அறிவு சார்ந்தவன் தெருவுக்கு தெருவு பேசுகிறான். அதனால தான் நான் பேசுகிறத ஒரு மக்கள் கவனிக்கிறதோ, என்னுடைய காணொலியை ஒருத்தர் கேட்குறதோ, இன்னொருத்தர் கேட்குறதுக்கோ, இன்னும் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னும் 4 அறிவாளி பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ இதோட இது பெட்டராக இருக்குன்னு அங்கே அப்போ ஏகப்பட்ட குரல் இங்கே ஒலிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த குரல்களில் எது இயற்கையானது, எது செயற்கையானதுன்னு கண்டுபிடிக்க திறன் இன்னைய தேதியில் பாரத தேசத்துலேயோ, தமிழ்நாட்டிலேயோ, உலகத்திலேயே இல்லை.
அதுதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் பார்க்கறது, கண்ணிருந்தும் பார்வை இருந்தும் பார்வை இல்லாத போல ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க மக்கள். எவ்வளோ பெரிய மக்கள் நம்மளை சந்திக்க வந்தாலும், எவ்வளோ பெரிய செயல் அவங்களுக்கு உணர்த்தப்பட்டாலும், அவங்க நெக்ஸ்ட் டே ஒரு 3-4 நாளுக்குள்ளே அவங்க என்ன சேஞ்ச் ஆகுறாங்கன்னா திருப்பியும் அதே ரொட்டீன் தான் அவங்க அந்த செயலுக்குள்ளே தான் போய் நின்றுடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மாறுற மாதிரி, அவங்க சேஞ்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்களே வந்து அந்த செயலுக்குள்ளே அவங்க மாற மாட்டுறாங்க. அப்போ இங்கே எங்கே தொடங்கப்படணும்னா, முதல்ல இந்த தேசத்தை இருட்டாக்கணும். அதற்கப்புறம் ஒரு வெளிச்சத்தை, ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சப்படணும். இது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் இந்த தேசத்துக்கு ஒரு சுதந்திரம், ஒரு விடுதலை அப்படின்னு நான் கருதுறேன். நீங்கள் இன்னைக்கு சாதாரணமாக நினைக்கலாம், இது உண்மை தத்துவம், இது உண்மை செயல். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், நாம் ஒரு பெரிய அறிவாளியாக, நம்ம 2 குழந்தைங்களை வச்சுருக்கோம், த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்க என் பசங்க வந்து பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்படின்னு உங்கள் தாய் தந்தையாக இருக்க நீங்கள் நினைக்கலாம். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 4 குழந்தைய, பிரில்லியன்ட் குழந்தைய படித்து, 2 ஆஸ்திரேலியாவில் இருக்குது, 1 அமெரிக்காவில் இருக்குது, 1 பிரான்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் கடந்து செயற்கையாக ஒரு கணினியோடு, ஒரு செயல் வடிவத்தோடு உங்கள் குழந்தைகள் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள செயற்கை ஒரு உலகத்தை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் சாதிச்சிட்டதா நினைக்கிறீங்கல்ல, அந்த சாதிப்புக்கு பின்னாடியும் முன்னாடியும் சென்டர்லையும் அந்த இயற்கையான செயலாக்கம், அந்த பிரிட்ஜ் இல்லை, அந்த செயல் இல்லை, அந்த கனெக்ட் இல்லை. இது நாம் பார்த்ததை சொல்கிறோம். இது நீங்கள் இப்போ நான் எனக்கும் உங்களுக்கும் உறவு இருக்கலாம், உறவு இல்லாமல் இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம், தொடர்பு இல்லாமல். இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளில் செயற்கையாக இந்த உலகம் இயங்குது அப்படிங்கிறத அறிவியலாகவே நிரூபணம் ஆகும். ஒன்று யாமே இதை நிரூபிப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த பிரபஞ்சமே அதை நிரூபித்து காட்டும். த மோஸ்ட் 99% இந்த தேசம், இந்த செயற்கை, த ஒரிஜினல் இவள் வந்து லைட்ஸ் நோ அப்படின்னு நிச்சயமாக இது காட்டப்படும். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய வேள்வி என்ன, அதோடைய ரோல் என்ன செயல் அப்படிங்கிறது தெரியும். ஒரு யோகி இந்த தியானம் பல நாள் அந்த சுவாசத்தை, அந்த செயலை, அந்த வடிவத்தை வச்சு தியானம் பண்ணி தனக்குள்ளே இருக்கிற அந்த உள் ஒளியை பார்க்குறான். இந்த உள் ஒளி அப்படிங்கிறது என்னன்னா, அதுதான் மோஸ்ட் இந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த உள் ஒளி அப்படின்னா அது என்ன காட்டுது அப்படின்னா, லைஃப்பில் எது நடக்க போதோ, எது முன்னாடி நடந்துச்சோ, எது நடக்க இருக்குதோ, இதை காட்டக்கூடிய திறன் அந்த ஒளிகிட்ட இருக்கு. அந்த ஒளி என்ன பண்ணுதுன்னா, ஒரு செயல், இதை தான் அந்த ஒளியை தான் நான் கண்டுபிடிச்சது. அந்த ஒளி தான் நெற்றிக்கண். அந்த ஒளி தான் ஒரு மனிதனுடைய புது தாட், புது சிந்தனை, புது செயல், புது வடிவம். யோகி, சித்தர், அந்த செயல் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது. ஒருத்தன் பார்த்துட்டு ஒரு செயலை சொல்கிறதும், ஒருத்தன் அட்வான்ஸாக இந்த உலகத்தை வழிநடத்துறதுக்கும் மாறணும்னு நினைக்கிறதுக்கு அவனுடைய தாட்ஸ் எல்லாம் எங்கன்னா அந்த ஒளியிலிருந்து ஏற்படுற அந்த ஒளி தான் காட்டி கொடுக்குது. அந்த ஒளி தான் இந்த உலகத்தோட நிஜம். இது ஒரிஜினல். அந்த ஒரிஜினலை தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடுறோம் இந்த உடலுக்குள்ள. அந்த ஒரிஜினலை 2 பேட்டர்ன் ஆஃப் த சித்தர்கள், அந்த அனுபவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே தன்னுடைய அந்த ஒளியை பார்க்குறாங்க. அந்த ஒளிக்குள்ளேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற மெசேஜை வச்சு தான் கூட இருக்கிறவங்களை வழி நடத்துகிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போது, நீ அங்கே போகாத, இங்கே இருங்கிறாங்க. ஒருத்தன் அங்கேருந்து வர்றான், அவன் மன சோர்வுகளில், தொழில் லாஸில் வர்றான். அவன் யாருன்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு யோகி அவனை பற்றி ஹிஸ்ட்ரியை சொல்கிறார். அவன் யாருன்னே தெரியல. ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்த யோகி
ஒரு பக்தர். யோகி அவனை பார்த்து பேசுகிறாரு, ரொம்ப சோர்ந்துட்ட, உட்கார், சாப்பிடு. அவனுக்கு நடந்த லைஃப்பில் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு இதை செய்யலான்னு இருக்கிறேன்னு அதையும் சொல்கிறாரு. அப்பயும் ஆச்சரியமாக இருக்குது. அதை செய்ய, இதை செய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு செயலை கையில் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொருள் எடுத்து கொடுக்கறது அவனுக்கு நம்பிக்கை. இந்த பீப்புள், மக்கள் எதையாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்தா தான் அது ஆசீர்வாதம், அது ஏதோ ஒரு செயல்னு அவன் விரும்புவான். இல்லைன்னா அதையும் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு பொருளை கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு பழம், ஒரு பூக்களோ, அதை எடுத்து அவர் கொடுக்குறாரு. அது எதுக்கு கொடுக்குறாருன்னா, நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், நான் உன்னை வழிநடத்துக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல செயலை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன்னு அதோட பொருள். நாட்டு அது ஆசீர்வாதம். நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உனக்கு ஒரு பாதை காட்டுறேன், நீ போ அப்படிங்கிறதுக்கான பொருள். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, பாரம்பரியத்துக்குள்ளே, கலாச்சாரத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது ஒரு அன்பு, ஒரு ஆசீர்வாதம், குருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை மாதிரி கொடுக்கறது, ஒரு பாசத்தில் கொடுக்கறது, அவர் கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிரசாதம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நாட்டு ஒரு 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 ஒப்பந்தம், உனக்கும் எனக்கும். நான் உன்னை பார்த்துட்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை உனக்கு ஒரு செயலாக இருக்கட்டுங்கிறதுக்காக இதை கொடுக்குறேன், நீ போயிட்டு வா அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அது அப்போ அவருக்கு எதுலேருந்து இந்த விஷயம் தெரியப்படுகிறது? ஒரு இயல்பு மனிதன் ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதனை பற்றி ஃபுல் ஹிஸ்டரியை சொல்கிறது எங்கேருந்து இந்த செயல் கிடைக்கப்படுது அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த ஒளி, அந்த செயல், அவனுடைய அந்த உயிர் சக்தி எப்பெல்லாம் தோன்றுனுச்சு, அது என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்குங்கிறத இந்த உயிர் சக்தி காட்டி கொடுக்குது, இந்த ஒளி காட்டி கொடுக்குது. அந்த ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு யோகி பக்கத்தில். அந்த 60 ஆண்டு வாழ்க்கையை இந்த பேர் ஒளி என்ன பண்ணுதுன்னா காட்டி கொடுக்குது அவருக்கு. அதான் உரை நிகழ்த்துறாரு. இப்போ நம்ம உரை நிகழ்த்துறதுக்கு மெயின் ரீசன், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தாலும் உள் ஒளி, இந்த உள் ஒளியால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ், இந்த செயல், இதை மெயின் இந்த ப்ராசஸுக்கு பெரிய காடுன்னு அழைக்கப்படுறது என்னன்னா, அந்த ஒளியாகவே அது இந்த உலகத்தை பார்க்குது. ஒளியாகவே இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அந்த பார்வைக்கு பேர் 3வது கண், நெற்றிக் கண். இந்த மெயின் அதோடைய ஒரிஜினல் பேர் ஒளி. அது இந்த உலகத்தை நடுநிலையாக இருந்து பார்க்கறதுனால அதோடைய பார்வை, அதோட ஒரிஜினல் அந்த செயலாக இருக்குது. அதனால தான் இங்கே நெற்றிக்கில் ஒரு பேர் ஒளி அப்படின்னா, ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த தலைப்பகுதிக்குள்ளே உள் ஒளியை கண்டவனுக்கு அந்த ஒளியை நினச்சி அவன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினாவோ, இல்லை அந்த ஒளி அப்படி நினச்சாவோ, எதிரில் இருக்கிறவனை பற்றி அவரோட நெத்தியில் படம் மாதிரி ஓடுது. சில பேருக்கு அவங்க அப்படி அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே படம் மாதிரி ஓடும். அதுக்கு மெயின் தாட் அந்த உள்ளே இருக்கிற ஒளி, அந்த பேர் ஒளி, அந்த செயல், அந்த வடிவம். இந்த ஒளி தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுது. இந்த ஒளி தான் இந்த உலகத்தோடைய மெயின் மையமாக இருக்குது, மெயின் தாட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த செயலுக்கு ஒரு வடிவத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த உலகத்துக்குள்ள எல்லா செயலையும் கடந்து நான் ஒவ்வொரு நாளும் இயங்குவதற்கு, ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு எனக்கு ஐடியா வழங்குவது, என்னை வழிநடத்துவது இந்த ஒளி. இந்த ஒளி தான் எனக்கு ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார், ஒரு குரு, ஒரு காட், எல்லாமே இந்த ஒளி தான். இந்த ஒளி தான் எம்மை வேற ஒரு சேஞ்சை உருவாக்கி கொடுத்துருக்குது. அப்போ அந்த சேஞ்சு மற்றவங்களுக்கு அந்த சேஞ்சு கிடைக்கிறதுக்காக, அந்த செயல் கிடைக்கிறதுக்காக கிளம்பும்போது அங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சேஞ்சில் இருக்கிறேன். என்ன சேஞ்சில் இருக்குன்னு, நான் ஒரு பெரிய தியானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இதயத்தில் 4 முறை 5 முறை ஒரு பைலட் இப்படி லெஃப்ட் ரைட்டு எப்படி ஒரு விமானத்தை வளைச்சி நெமிச்சு போனாரோ, அந்த மாதிரி என் இதயத்து பகுதிக்குள்ளே லெஃப்ட் ரைட்டுன்னு நான் 10 அந்த சம்மர் ஷாட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி ஒரு தியானத்துக்குள்ளே ஒரு மாஸ்டர் குருக்கிட்ட இருக்கிறேன். இந்த நெத்தி பொட்டில் ஆல்ரெடி பேர் ஒளி இப்படி
அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி ஒரு மேலே வான்வெளியில் ஒரு பயணம் இருக்கோ அந்த மாதிரி நான் வந்து மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். அந்த ஒளியை வந்து எனக்கு காட்டிக்கிட்டாரு. கடைசியில் கொஞ்சோண்டு ப்ராசஸில் இருக்கிறேன். அந்த ப்ராசஸை முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், நான் பேர் ஒளியை கண்டுருவேன். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இதை நிறைய ஸ்டூடெண்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு 80% ஸ்டூடெண்ட் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய செயல் எல்லாம் இப்படி தான் இருக்குது. காரணம் இந்த தியானம் கொடுக்கப்பட்டிருக்க முறை, இந்த கலையை கொண்டு அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் இங்கே கண்டக்ட் பண்ணப்படுது. அப்படி தான் இந்த செயல் வடிவம் கொடுக்கப்படுது. இந்த நேச்சர் ஒரிஜினல் அது இல்லை. ஒரிஜினல் அப்படிங்கிறது அந்த பேர் ஒளிங்கிறது கம்ப்ளீட் சேஞ்ச். ஒருத்தர் ரெகுலராக யோசிக்க முடியாது. ரெகுலர் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஒளியை பார்த்தவன் நீங்கள் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை தூக்கி கீழே போட்டுருவான். சும்மா 2 லைன் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் ஒளியை பார்த்தவன்ட்ட ஒரு 4 லைன் எடுத்து அப்படி ஒரு 4 ஸ்ட்ரீட் எடுத்து பெரட்டுவான். பெரட்டிட்டு வச்சோன்னே அந்த ஒளி வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டே சொல்லிட்டு போயிடும். அதுதான் ஒளி. அவன் நைட்டு ஃபுல்லாக லைட்டை போட்டுட்டு உட்காந்து அந்த ஸ்ட்ரீட்டை உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான். சும்மா அந்த புத்தகத்தை அப்படி பார்ப்பான், வேடிக்கை பார்ப்பான், இப்படி நடப்பான். ஒரு குரு வந்து இப்படி நடக்கிறாரு, வாக், ஒரு மாடியில் நடக்கிறாரு, ஒரு ஸ்ட்ரீட்டில் நடக்கிறாரு, ஒரு கடையில் நடக்கிறாரு, உட்காருன்னா அவன் ஒளியும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதை 2 பேட்டர்னில் சொல்லுவாங்க. உயிர்பாங்க, ஆன்மாம்பாங்க, என்ன வேணாலும் நீங்கள் அதை சொல்லப்படலாம். ஆனால் இந்த நேச்சர் மக்கள்கிட்ட கிடைக்கப்படலை. இதுதான் அங்கே ப்ராப்ளம். இது ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு மனிதன் வறுமையில் இருக்கிறான், அவனை எதிர்த்து போராடுறன்னா அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா பரவாயில்ல. இங்கே எல்லாமே இருக்குது, ஆனால் அது சரியான செயலாக இல்லை. சுற்றி எல்லா பொருளும் இருக்குது, அவன் பயன்படுத்துறது அப்படி பயன்படுத்த முடியாது, அப்படி பயன்படுத்தக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஆல்ரெடி அதுக்குள்ளே பயன்படுத்தி நிறைய பேர் வந்து முழுகியே போயிட்டான். அவனை நீங்கள் எப்படி மீட்டி எடுத்துகிட்டு வருவீங்க? அப்படி மூழ்கி போனவன் தான் கேள்வி கேட்குறான். பெஸ்ட்டு தி குரு, என்னுடைய குரு ரொம்ப பெஸ்ட்டு குரு, ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல் குரு, என் குரு வந்து பயங்கரமான செயலை பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் வந்து எங்கள் குருவுக்கு முன்னாடி வர முடியுமா? அது இதுன்னு அவன் ஏதோ பேசுகிறான். ஏன்னா அவன் வந்து புறையோடி போயிட்டான், அவன் வந்து முழுகிட்டான். அதில் அதோடைய நிஜம் வந்து, அதோடைய உண்மைத்தன்மை வந்து, அதோட உண்மை தத்துவம் வந்து அவனுக்கு தெரியலை. ரியல் ஒரு நேச்சரில் இருக்கிற ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளியை வந்து பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு லேசான காரியம் இல்லை. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒளி தான் ஒரு யோகி. நாட் ட்ரெஸ், நாட் ஹேர், இந்த ரெகுலர் ஃபார்முலாலாம் கிடையாது. அங்கே உள்ளன் ஒருத்தருடைய அனுபவங்கிறது நீ உள்ளுக்குள்ளே இருக்கிற பேர் ஒளியை பார்த்தா தான் அது உன்னை வழி நடத்தும். அதுதான் உனக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உனக்கு கொடுக்கறது. உனக்கு நீ என்ன செய்ய போகிறங்கிறத உன்னை ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கோ நீயோ என்னங்கிறதுக்கு முழு வழிநடத்தல் அங்கே தான். அந்த வழிநடத்துதல் உங்களுக்குள்ள நிகழுதா? உங்கள் குருக்கிட்ட நிகழ்ந்துக்கிட்டு இருக்கா? இதுதான் கேள்வி. இது நிகழ்ந்தால் நீங்கள் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு லைட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நிகழலைன்னா செயற்கையான வெளிச்சத்துக்குள்ள இயற்கை வெளிச்சம் மாதிரியே நினச்சிக்கிட்டு பிரயாணம் பண்ணுறீங்க. நான் எத்தனை ஸ்டோரிஸ் வேணாலும் படிங்க, எத்தனை புத்தகம் வேணாலும் படிங்க, படித்து நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் அது லைஃப்பில் முக்கியமான செயல் அந்த ஒளி மட்டும்தான். என்னுடைய ஆய்வில், என்னுடைய ஆராய்ச்சியில் அதால் மட்டும்தான் இந்த உலகத்தை கிரகித்து சொல்ல முடியும். அந்த ஒளி என்பது என்னென்னா, அதுதான் நம்ம நான்னு சொல்கிற, நம்மளுடைய சோல்னு சொல்கிற, நம்மளுடைய ஒரிஜினல்னு சொல்கிற, நம்மளுடைய உண்மைன்னு சொல்லக்கூடிய, நம்மளே அந்த கடவுள் தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டியை காட்டி கொடுக்குற தன்மையும் அந்த பவர், பெரிய பவர். நீங்கள் சொல்லுவீங்கள 1000 சூரியன், கோடி சூரியன், அந்த பவர் வந்து அதுதான் கிரகித்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வெளியிடும். அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனை குருமார்கள்ட்ட இருக்குது. இது எதுக்கு சொல்ல போகிறேன்னா, இது அப்படி அந்த ஒளி வழிநடத்தப்படாமல், அந்த ஒளியை பார்க்காம நீங்கள் எதை கொடுத்தாலும் அது என்ன ஆகும்னா, செயற்கையாக ஒரு மனிதன்
ஒரு பாதையை நோக்கி போயிடுவான், ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிச்சிருவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்குள்ள வெவ்வேறு சிந்தனைகள், தாட்டுகள் ஓட ஆரம்பிச்சிடும். அது பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தேசத்துக்குள்ள, இந்தியா மாதிரி தேசத்துக்குள்ள 45% தியானம் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முன்னாடியெல்லாம் ரொம்ப தியானம்னா வரமாட்டான். ஒருத்தன் வாங்க தியானம் பண்ண வாங்க, கொஞ்சம் சித்தர்கள் இதெல்லாம் வரமாட்டான், வழிபாடு தான் இருப்பான். இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே கூட ஒரு டீப்பாக போய் தவம்னா என்ன, இந்த மெடிடேஷனு எல்லாத்தையும் அவங்களுக்கு கிளியராக இந்த டெக்னாலஜியில், இந்த செயலில் தெரியுது. ஆனால் அவங்க அந்த தெரிஞ்சிருக்கு எல்லாம் ஓகே, ஆனால் அது என்ன மாதிரியான செயல் அப்படிங்கிறது தான் ரொம்ப கடினமான சவாலாக இருக்குது. அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு அறிவாளியை தயார் பண்ணுறது ரொம்ப கடினமான செயலாக இருக்குது. ஒரு முட்டாள்னா அடிப்படையாக எதுவுமே தெரியாமல் இருக்கிறவனை அந்த ஒளியை பார்க்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவன் அந்த ஒளியை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஒளியோடைய அந்த அந்த நிஜம் இருக்குல்ல, தேடி போகிறது, அதுக்கான பாதையாச்சும் காட்டி கொடுக்கலாம். அதுதான் சொன்னேன், ஞானம் அடையலைனாலும் பரவாயில்ல, ஞான பாதையாச்சும் நோக்கி போ. அப்போ அது 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 நிகழ்த்தப்பட்ட ஆகணும். அதுதான் நான் உங்ககிட்ட த மோஸ்ட் இருக்கிற பேசுகிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தர் பேசுகிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கணும். ஒன்று சம்பாதிக்கணும், அவருக்கு சம்பாதிக்கிற நோக்கம் இருக்கணும், இல்லை புகழடைகிற நோக்கம் இருக்கணும், இல்லை தன்னை இருப்பது யாருன்னு தக்க வச்சுக்கிறதுக்கானாச்சும் அவர் பேசணும், இல்லை அவருக்கு ஏதோ ஒன்று இருக்கணும். எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் இல்லாதவனுக்கு ஏன் பேசணும்? எதுவுமே இல்லைங்க, எந்த தாட்டும் இல்லை. அப்போ பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன் நீ பேசுகிற? உனக்கு தான் எதுவும் வேண்டான்ட்ட, நீ ஒன்றும் இல்லாதவன்னு ஆயிட்ட, அப்புறம் எதுக்கு நீ பேசணும்? நீ பேசாமல் நீ தான் ஒளியை பார்த்துட்டேங்கிற, போக வேண்டியதானே, போய் மரத்தில் ஏதாவது பொங்கல் சாப்பிட்டு படுக்க வேண்டியதானே, ஏன் கத்திட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ இதுதான் அந்த ஒளி. இதை இப்படியே விட்டால் அது சரியாக இருக்காது. இந்த தேசம் அவ்வளோ பிரைட்டான வெளிச்சம், நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு, மகிழ்ச்சின்னு சொல்லி ஒரு மனிதன் சாவறதுக்கு போயிட்டுருக்கான். இதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இந்த பேர் மகிழ்ச்சி, பேர் ஆனந்தம் சொல்லிக்கிட்டு எங்கே போகிறான்? மரணத்தை நோக்கி பயணம் வச்சுக்கிட்டு இருக்கான். இது எப்படி இது எப்படி நல்ல செயலாக இருக்கும்? இது எப்படி கரெக்டான சிந்தனையாக இருக்கும்? இதுதான் பிரச்சனை. இதை டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அந்த சூழலை அந்த ஒளி தீர்மானிக்குது. அந்த ஒளியோடைய செயல் தான். இந்த உடல் அதை விரும்ப மாட்டுது, லைக் பண்ண மாட்டுது. இட்ஸ் நாட். எங்கள் மக்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. எங்கள் ஆளுங்க கடவுளுக்கே கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க, கடவுளுக்கே போதனை சொல்லக்கூடியவங்க. ஒருத்தன் நல்லவன்னு ஒருத்தன் வளர்றதோ, ஒருத்தன் உண்மை பேசுகிறவங்க கூட வந்துடவும் கூடாது, கடவுளும் வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. எங்கள் ஆளுங்க எப்படின்னா, கடவுளை கற்பனையில் பார்க்குறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. சார் கடவுள் ஒரிஜினல் எங்களுக்கு வேண்டாம் சார், எங்களுக்கு கற்பனை, எங்களுக்கு பிரதோஷம், எங்களுக்கு இந்த விளக்கேற்றுறது, போகிறது வர்றது, இதுதான் எங்களுடைய லைஃப் ஸ்டைல், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடவுள் மட்டும் வந்துடக்கூடாது, வந்துட்டால் பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க, கடவுளுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆளுங்க தான் எங்கள் ஆளுங்க. அப்போ ஒரு ஒரிஜினாலிட்டியான ஒரு விஷயத்த அதை ஆய்வு கூட நாங்களாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்களே பெரிய அறிவாளி, நாங்கள் எப்படி எதுக்கு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. அப்படி தான் எங்கள் ஆட்கள், எங்கள் செயல் வடிவத்தெல்லாம். அப்போ இந்த உடல் என்ன நினைக்குதுன்னா, அவ்வளோ பெரிய அறிவாளிகள்கிட்ட போய் நம்ம எதுக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னு வேண்டாங்குது. அந்த உள்ளே இருக்கிற ஒளி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒளி பார்க்க வச்சதுக்கான ரீசனே, இந்த ஒளி ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இந்த இடத்துல இது தேவைப்பட்டே தீருது. அப்போ உன்னை அவன் கல்லால் அடிப்பான், உன்னை கேவலப்படுத்துவான், உன்னை பற்றி எது வேணாலும் தப்பாக கூட பேசுவான், ஆனால் பரவாயில்ல நீ ஒரு வேலை செஞ்சாகணும்னு அந்த ஒளி தீர்மானிக்கும் போது இந்த உடலால் மறுக்க முடியலை. இந்த உடல் அந்த ஒளிக்கிட்ட கட்டுப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. உண்மையாக ரியலாக சொல்கிறேன். இல்லைன்னா ஒரு 90% பேர்
கடவுளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆளுங்கள்ங்க மனிதர்கள். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகத்துலேயும் சரி. கடவுள் வந்துட்டாருன்னா அவருக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆளுங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கவங்களும் சரி, உலகத்தில் இருக்கிற. நான் அழுத்தி சொல்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியும். ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரண மாடு மேய்க்கிறவனும் சரி, ஐடியில் வந்து 25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனும் சரி, கடவுளுக்கு போதனை பண்ணுவான். அவன் தன்னை ஆய்வுலாம் பண்ண மாட்டான். தனக்கு வந்து ஒன்று தெரியலை, தெரிஞ்சால் கூட தெரியலைன்னு எடுத்து வச்சுட்டு உட்கார மாட்டான். நம்ம ஒன்று சொன்னால் கூட அதை ஒரு 10 நிமிஷம் கழித்து என்ன பண்ணுவான்னா, சிவவாக்கியர் ஒரு பாட்டில் சொன்னாருன்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான். சிவவாக்கியர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இவரும் சிவவாக்கியரும் கிளாஸ்மேட்டு, 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. அங்கே ஒரு சிவவாக்கியர் வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தை வந்து நான் வந்து இது சொல்கிறேன்ப்பா, நீ போய் சொல்லிடு. ஒரு ஒரிஜினலாக ஒருத்தன் தியானத்துக்குள்ளே ஒரு குருங்கிறது அந்த ஒளியிலிருந்து நிகழ்த்தப்படுறதுங்கிறது நீ நேரடியாக சூரியனை பார்க்குற மாதிரி. இந்த ரியலை யார் புரிஞ்சுக்குவா? இந்த ரியலாக உன் தாய் வந்து ஒன்று அழுகிறா அப்படின்னா, நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அழுவையில் நாங்கள்லாம் போனோம்னா அதை கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா ஒரு நாள் அந்த உயிர்லேருந்து அழுவாங்க. அதுதான் ஒரிஜினல் கண்ணீர். பாக்கி எல்லாமே தன்னை வருத்திக்கிறதுக்காக மனதிலிருந்து அழுவாங்க. இதன் 90% மக்கள் மனதிலிருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. துன்பம், துயரம், என் சன் என்னை விட்டு போயிட்டார், என்னுடைய கணவர் என்னை விட்டு போயிட்டார், எனக்கு நோய், எனக்கு வறுமை அப்படின்னு அழுவாங்க. 90 விழுக்காடு. என் புருஷன் சரியில்லை, என் படிப்பு சரியில்லை, என் வாழ்க்கை மட்டும் இப்படி தான், என் வாழ்க்கையே மாற முடியுது. உயிர்லேருந்து அழுவ வராது, மனதிலிருந்து மட்டும்தான் அழுவ வரும். இந்த செயலை கண்டுபிடிச்சிட்டா, எங்கள் ஊரில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உன் காலுக்கு கீழே நான் பூந்து போயிட்டு வரேன்டாம்பாங்க. இந்த செயலை மட்டும் நான் சவால் விட்றேன், நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க. உயிர்லேருந்து நீங்கள் அழுகிறீங்களா துன்பம் வந்தால், இல்லை மனதிலேருந்து அழுகிறீங்களா? இந்த ஒரே ஒரு செயலை நீ அறிவாளின்னு சொல்கிற இந்த தேசத்தோட ராஜாவுக்கு கொண்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாள் இதை கண்டுபிடிச்சி கொடு. நீ ஞானம் அடையலாம். காகபுச்சண்டர், பதஞ்சலி, இந்த ஒரு சிவவாக்கியர் புத்தகம்லாம் அப்புறம் படிக்கலாம். நீ எதுலேருந்து அழுகிற அதை மட்டும் கண்டுபிடிச்சிடும். இதுவே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல செயலில் சொல்லுங்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் புத்தரை பற்றி பேச போகிறோம். புத்தரை பற்றி இங்கே ஏகப்பட்ட பேர் தெருவுக்கு தெருவு தியானம் இருக்க மாதிரி தெருவுக்கு தெருவு ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்காங்க. தெருவுக்கு தெருவு ஒரு கற்பனை விடுதியை திறந்து புத்தருடைய சிலையை ஒன்று வச்சுருக்காங்க. ஹோட்டல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா 2 மீன் துள்ளிக்கிட்டு இருக்கோம், அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம், அங்கே புத்தர் சிலையை வச்சுருப்பாங்க. புத்தர் வந்து என்னென்னா ஒரு கண்காட்சி பொருள் மாதிரி. அங்கங்கே போனீங்கன்னா நிறைய இடத்துல புத்தரை நீங்கள் பார்க்கலாம். அவர் யாருங்கிறது தெரிஞ்சு தான் அங்கே வச்சுருக்காங்களா இல்லை தெரியாமல் வச்சுருக்காங்களாங்கிறது அது ரொம்ப ஒரு வினோதமான செயல் தான். ஒரு சர்க்கஸில் இருக்கிற மாதிரி புத்தரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். புத்தரை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அதான் சொல்கிறேனே, உயிர்லேருந்து வர்ற கண்ணீர் துளிக்கும் மனதிலேருந்து வர்ற கண்ணீர் துளி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத மக்களுக்கு புத்தரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எழுதி வச்சுருக்க அத்தனை புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டா புத்தரை பற்றி தெரிஞ்சிடுமா? இல்லை புத்தகையாவில் வந்து அந்த அரச மரம் இலை வந்து கீழே விழுந்தோன்னா அந்த இலையை எடுத்துகிட்டு வந்துட்டால் புத்தரை பற்றி தெரிஞ்சிடுமா? இதெல்லாம் ஒரு வினோதம், ஒரு வேடிக்கை தான். பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை போராடுறேன், அவ்வளோதான். பார்க்கலாம் இது எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். புத்தருடைய செயல் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து புத்தரை எப்படி பார்த்துருக்கோம், என்ன தெரிஞ்சிருக்கோங்கிறத நம்ம பேச போகிறோம். உள்ளுக்குள்ளே தியானமும் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு செயல் இருக்கும். அந்த 2 hours ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். இது லைஃப்பில் ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வெறும் 4 வருஷ கோர்ஸ் படிப்பு இல்லை, 20 வருஷ வாழ்க்கை கிடையாது, 60 வருஷம் கூட நீங்கள் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எங்களுடைய அனுபவங்கிறது வேறு. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய ஒரு 1000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நீங்கள் கடந்து வந்து ஒரு பார்த்துருக்கீங்கல்ல, அது வந்து ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்திருக்கிறது வந்து நிகழ்வுகள் கிடையாது, அனுபவம். அதுக்கு வந்து பேர் அனுபவம்னு பேர். ஒரு நிலவாக மாறுறது, அப்புறம் கரைந்து போய் திருப்பியும்
ஒன்றுமே இல்லாமல் ஆகி திருப்பி நிலவாக மாறுறதுக்கு ஆகுறது. இதுதான் ஒரு யோகியோடைய செயல். ஒரு பொருளை உருவாக்குறது, அதே பொருளை கரைச்சிடுறது. இப்போ நாங்கள் இருக்கிறோம், இதே உடலை சொல்லிட்டு கரைக்கிறது, தூக்கி போடுறது. ஆனால் ஒரு மனிதன் ஒரு பொருளை உருவாக்கவும் மாட்டார், ஒரு பொருளை கரைக்கவும் மாட்டார். ஆனால் நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைவார், நான் தான் அழிக்கிறேன் அப்படிம்பார். அதை 2 வேலையுமே அவர் செய்ய மாட்டார். அந்த உயிர்லேருந்து வருதா கண்ணீர் துளி, அந்த மனதிலேருந்து வருதாங்க, அதே மாதிரி தான். ஒரு பொருளை ஒரு மனிதனால் உருவாக்கவும் முடியாது, ஒரு பொருளை ஒரு மனிதனால் அழிக்கவும் முடியாது. ஆனால் நான் தான் உருவாக்குகிறேன்னு இந்த உலகம் முழுக்க இருக்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் தான் அழிக்கிறேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த செயலெல்லாம் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்த யோகிகள் ஒரு சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் டெக்னாலஜியில் வச்சு கணினியில் ஒன்று பார்க்கறதெல்லாம் லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சாதாரணமாக மரத்தடியில் உட்காந்து அவனே பறந்து காட்டிட்டு போயிட்டான், அவனே எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாம் நீங்கள் பண்ணுற அத்தனையும் அவனே ஒரு தெருவுக்கே வெளிச்சத்தை கொடுத்துருக்கான், கரண்டாக. அவனே விமானமாக பறந்துருக்கிறான். அவனே இங்கே உட்காந்துட்டு இன்னொரு ஃபோனே இல்லாமல் 1000 மைலுக்கு அப்பாற்பட்டவன்கிட்ட பேசியிருக்கிறான். என்னடா எப்பட்றா இருக்க, அங்கே உனக்கு பின்னாடி ஒரு நாகப்பாம்பு இருக்குடா, தள்ளி போடுறா அப்படின்னு இருக்கான். தொலைபேசி இல்லாமல், டவர் இல்லாமல், கம்பெனி இல்லாமல், இதெல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய செயல் வேணும். இதெல்லாம் செஞ்சுட்டான் எங்கள் ஆளுங்க. எப்போ? லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டான். நீங்கள் இன்றைக்கி பண்ணிட்டு பெரிய கோட்டு கீட்டெலாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டீங்களா? அதெல்லாம் சாதாரணமாக ஒரு கோமண துணியை கட்டிக்கிட்டு எங்கள் ஆளுங்க மரத்தடியில் உட்காந்து செஞ்சுட்டு போயிட்டான். அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம். நாளைக்கு யாராவது நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேரும் உங்கள் நம்பரும் கொடுத்துருங்க. அப்படி ஃபோன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்து நீங்கள் ரொம்ப பிஸியான ஆளாக இருந்தால் SMS மட்டும், மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நல்ல செயலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.